Hey guys, welcome to our channel Classy 12 with Sri. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 12ல் இருக்க எக்ஸசைஸ் 1.1ல் 9th சம் தான். வாங்க கொஷின் பார்க்கலாம். If adjoint A equal to ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைண்ட் A இன்வெர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம்மில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபார்முலாவில் வந்துட்டு A equal to 1 determinant square root of determinant adjoint ன்னு டேரெக்டாக நான் போட்டிருப்பேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடாமலே விட்டுருப்பேன். ஸோ அந்த சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலாவில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, சாரி. ஸோ வாங்க நம்ம 9th சம் பார்க்கலாம். ஸோ 9th சம்மில் ஏ இன்வெர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அட்ஜாயிண்ட் ஏலேருந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. plus or minus 1/root of determinant adjoint A into adjoint A. இதுதான் A inverse கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு determinant adjoint A கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, 0 - 2 0 6 2 - 6 - 3 0 6. இதோட determinant வேல்யூ இந்த ரெண்டும் 0. ஸோ அது ப்ராப்ளம் -2. அப்போ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிச்சு இது ரெண்டும் 0 தான் வருது. அப்போ -2 இதுக்கு மட்டும் சால்வ் பண்ணும். -2 மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 ஆகிடும். 2 6 6 36 -3 × -6 +18 ஒரு மைனஸ் -18. அப்போது 2 × 18 equal to 36. determinant of adjoint A வேல்யூ வந்துட்டு 36. இப்போ வந்துட்டு root of determinant adjoint A வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 36க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6 வரும். ஓகே, இப்போது இது எல்லாத்தையும் கொண்டு போய் A இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/6. adjoint A value 0 -2 0 6 2 -6 -3 0 6. அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். வாங்க கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் adjoint of adjoint A if adjoint A equal to ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ adjoint of adjoint Aனா எதுவும் இல்லை, கொடுத்துருக்க adjoint Aக்கு adjoint கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு adjointலாம் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ வாங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் வேணும். அப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் அடிச்சுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகும். 2 - 0. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ். இந்த ரோ இந்த காலம். அப்போது 0 - 0 தான். தென் பாசிட்டிவ்னா இந்த ரோ இந்த காலம் 0 -2 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரோ இந்த காலம் பண்ணோம்னா 0 கிடைக்கும். இந்த ரோ இந்த காலம் பண்ணோம்னா 1 + 1 கிடைக்கும். தென் நெகட்டிவ். இந்த ரோ இந்த காலம் பண்ணோன்னா அகெயின் 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இங்கே பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரோ இந்த காலம் பண்ணோன்னா 0 -2ன்னு வரும். தென் நெகட்டிவ். இந்த ரோ இந்த காலம்னா 0 வரும். இந்த ரோ இந்த காலம் பண்ணோன்னா 2 - 0ன்னு வரும். ஸோ ஃபுல் டிரான்ஸ்போஸ் இதை சால்வ் பண்ணோம்னா 2 0 2 0 2 0 -2 0 2 டிரான்ஸ்போஸ்னு வரும். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னா ரோவில் இருக்கிறத காலமில் தூக்கி எழுதணும். 2 0 2 0 2 0 -2 0 2. ஸோ இதுதான் adjoint of adjoint A. இதை நீங்கள் இப்படியே கூட ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா இதில் வந்து 2வை காமனாக வெளியே கூட எடுத்து எழுதிக்கலாம்.
ஸோ நோ ப்ராப்ளம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.